கடலை மாவு கூட பாலை சேர்த்து ஒரு அருமையான ஃபெஸ்டிவல் சீசன் ஸ்வீட் ரெசிபியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எல்லோருமே வீட்டில் சுலபமாக செஞ்சிடலாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அஸ்மாஸ் தமிழ் கிச்சன். முதல்ல இந்த ஸ்வீட் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு 2 கப்பு, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், சர்க்கரை 1 கப், நெய் 1/2 கப், பாதாம் முந்திரி சிறிதளவு. நான் பொருட்கள் அளவு எடுக்கிறதுக்கு இந்த 200 ml அளவுள்ள டம்ளரை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் கிண்ணம் அல்லது கப்பு இது மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல கடலை மாவையும் பாலையும் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதுக்காக நான் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கூட கட்டி சேராமல் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு தட்டு அல்லது ட்ரே எடுத்து இதுபோல் உள்பக்கம் முழுசாக எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய்யை அதிகமாக சூடுபடுத்த தேவையில்லை, லேசாக உருகி வந்தாலே போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்ச கடலை மாவு கரைசலை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பு கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் இருக்கணும். கடலை மாவை நெய் கூட நல்லா கலந்து விடுங்க. கடலை மாவு சீக்கிரமே பாத்திரத்தோட அடியில் தங்குங்கிறதால ரொம்ப வேகமாக கிளறி விடுங்க. நீங்கள் நான்ஸ்டிக் பேன் வச்சுருந்தா அதை யூஸ் பண்ணுங்கள், அதில் இன்னும் ரிசல்ட் பெஸ்ட்டாக வரும். பாருங்கள், நம்ம சேர்த்தன நெய் முழுசாக உறிஞ்சப்பட்டு மாவு ட்ரை ஆகி வந்தாச்சு. ஆனாலும் கடலை மாவு முழுசாக வறுபட்டு வரல. நமக்கு தேவையான பக்குவம் வர்றதுக்கு 10 to 15 நிமிஷம் ஆகலாம். கை வலிச்சாலும் பரவாயில்லன்னு தொடர்ச்சியாக கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காயை பவுடர் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், இதுதான் நமக்கு தேவையான பதம். அதாவது கொஞ்சம் கூட பசை இல்லாமல் உதிரி உதிரியாக வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக சர்க்கரையை கடாயில் சேர்த்துக்கிறேன். அதாவது நான் இங்கே 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கனால பாதி கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு இங்கே சர்க்கரை பாகு கம்பி பதம்லாம் வர தேவையில்லை, முழுசாக சர்க்கரை கரைஞ்சி வந்தாலே போதும். பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கடலை மாவு மிக்சரை ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு தீ லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சர்க்கரை பாகு கூட மாவு கலந்து வர மாதிரி தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கட்டியெல்லாம் கரைஞ்சி போய் ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காக வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஏற்கனவே எண்ணெய் தடவி கிரீஸ் பண்ணி வச்சுருந்த பிளேட்டுக்கு நம்ம இப்போ அந்த ஹல்வாவை மாற்றிக்கலாம். ட்ரேவுக்கு மாற்றினதும் ஒரு கரண்டியோட உதவியால் கரெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரை நட்ஸை மேலே தூவி விட்டு ஒரு கரண்டியோட உதவியால் லைட்டாக அழுத்தி விட்டுக்குங்க. இது முழுசாக செட் ஆகி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தேவையான சைஸுக்கு தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பர்ஃபி மாதிரி ஹார்டாக இல்லாமல் அல்வா மாதிரி சாஃப்டாகவும் இல்லாமல் மீடியமான கன்சிஸ்டன்சிலாம் வந்திருக்கு. கன்சிஸ்டன்சி எப்படி இருந்தாலும் டேஸ்ட் வேறு லெவல் தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.